Hello friends, welcome to Gomathi's kitchen. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா இட்லி தோசைக்கெல்லாம் தொட்டு சாப்பிடுற மாதிரியான தேங்காயை வச்சு இட்லி மிளகா பொடி எப்படி செய்றாங்கறத தான் பார்க்க போறோம். அதே மாதிரி இந்த மிளகா பொடியை பயன்படுத்தி பொடி ஆனியன் ஊத்தப்பமும் எப்படி செய்யலாம்ங்கறத தான் நான் காட்டி இருக்கறேன். இந்த பொடி பாத்தீங்கன்னா வெளியில வச்சிருந்தீங்கன்னா 10 நாள் வரைக்கும் நல்லா இருக்கும். அதுவே வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்தீங்க அப்படினா 20 நாள் வரைக்கும் கெட்டு போகாம ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ அதை எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த பொடி செய்கிறதுக்கு நல்ல ஒரு சூடான பேனில் 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பை இதில் சேர்த்துட்டு தீயை கொஞ்சம் மிதமாகவே வச்சு இதை பொன்னிறமாக செவக்கிற அளவுக்கு வறுத்துக்க போகிறோம். கருகிடக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்ததுக்கு அப்புறமா நல்ல ஒரு அகலமான தட்டில் எடுத்து மாற்றி ஆற வச்சுடுங்க. இப்போ இதே பேன்லேயே ஒரு 1/4 கப் அளவுக்கு உருட்டு உளுத்தம் பருப்பு, நீங்கள் தோல் இருக்கிறது தோல் இல்லாதது எது வேணால் சேர்த்துட்டு தீயை மிதமாகவே வச்சு இதையும் இந்த அளவுக்கு செவக்கிற அளவுக்கு வறுத்துக்கலாம். இப்போ இந்த செவந்ததுக்கு அப்புறமா ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற அந்த தட்டில் மாற்றி எடுத்து வச்சுடுங்க. இப்போ இதில் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து தீயை மிதமாகவே வச்சு இந்த ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு நம்ம வறுத்துக்க போகிறோம். இந்த அளவுக்கு ஈரமே இல்லாமல் நல்லா செவந்து வந்ததுக்கு அப்புறமா ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற தட்டில் இதையும் மாற்றி எடுத்து வச்சுடுங்க. இது ஈரம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பொடி சீக்கிரமாக வீணாக போயிடும். இப்போ இதே பேன்லேயே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்க போகிறேன். எள்ளு பார்த்தீங்கன்னா நீங்கள் கருப்பு இல்லை வெள்ளை எள்ளு எது வேணால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு மிதமான தீயில் இந்த எள்ளு பார்த்திங்கன்னா லைட்டாக செவந்து பொரிஞ்சு வரணும். எள்ளு பொரிஞ்சாதான் அதோட வாசனை நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா செவந்து இந்த அளவுக்கு வந்துருச்சு. இதையும் அதே தட்டில் எடுத்து வச்சுடுங்க. இப்போ இந்த பொடிக்கு தேவையான அளவு உப்புன்னு பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்குறேன். இதுவே டேபிள் சால்ட்டுனா பாதி அளவு சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். அப்புறமா பொடிக்கு தேவையான அளவு காரத்துக்கு வரமிளகா சேர்த்துக்க போகிறேன். நான் வந்து 12 வரமிளகாவும் நல்ல நிறத்துக்காக ஒரே ஒரு காஷ்மீரி மிளகாவும் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் மிளகாவோட காரத்துக்கும் உங்கள் வீட்டில் எவ்வளோ காரம் சாப்பிடுவாங்களோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுட்டு இதையும் இப்போ பேன்லேயே போட்டு வறுத்துக்கலாம். இது வறுத்துக்கிட்டு இருக்கப்பே பார்த்தீங்க அப்படின்னா நான் கட்டி பெருங்காயத்தை ஏற்கனவே சுட்டு பொடிச்சு வச்சுருக்கிறேன். அதுலேருந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்க போகிறேன். உங்கள்கிட்ட கட்டி பெருங்காய பொடி இல்லை அப்படின்னா சாதாரண பெருங்காய பொடியே 1/4 டீஸ்பூன் சேர்த்துட்டு இப்போ இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா இதையும் அதே தட்டில் மாற்றி எடுத்து வச்சுடுங்க. இப்போ வறுத்துருக்கிற சாமான்கள் எல்லாத்தையுமே நல்லா ஆற வச்சுடுங்க. ஆறுனதுக்கு அப்புறமா தான் நம்ம மிக்சியில் போட்டு பொடிச்சுக்க போகிறோம். இப்போ மிக்சியில் போட்டதுக்கு அப்புறமா பல்ஸில் ஒரு விட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டீங்க அப்படின்னா பொடி இந்த அளவுக்கு நரன்னு இருந்தால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். உங்களுக்கு நைஸாக பிடிக்கணும், நைஸாக கூட அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இந்த பொடியை வச்சு நம்ம வந்து மினி ஆனியன் பொடி ஊற்றப்போம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் தோசை மாவு கொஞ்சம் நல்லா புளிச்ச மாவாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஊற்றப்பத்துக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம். இப்போ கல் வந்து நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா சின்னதாக ஊத்தப்பம் ஊற்றிக்கோங்க. ஊத்தப்பம் வந்து ரொம்ப மெல்லிஸாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் தடிமனாக தான் இருக்கணும். அந்த அளவுக்கு விரவி விட்டுட்டு தேவையான அளவு வெங்காயம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எது வேணால் சேர்த்துட்டு கொஞ்சமாக பொடியாக நறுக்கின பச்சை மிளகாவும் பொடியாக நறுக்கின கருவேப்பிலை இலைகளையும் இதில் சேர்த்துட்டு இப்போ அரைச்ச பொடி இருக்குது பார்த்திங்களா, அந்த பொடி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ இதுக்கு மேலே தூவிட்டு நல்லா உருக்கின நெய் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஊத்தப்பத்துக்கு நெய் சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மிதமான தீயில் ஒரு சைடு தோசை நல்லா வெந்து செவந்ததுக்கு அப்புறமா அடுத்த சைடு நல்லா திருப்பிட்டு இதுவும் மிதமான தீயில் அந்த வெங்காயம்லாம் நல்லா ஓரளவு செவந்து வர அளவுக்கு வேக வச்சுட்டு நம்ம எடுத்துட வேண்டியதான். ரொம்ப சூப்பரான ஆனியன் பொடி மினி ஊத்தப்பம் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோட இந்த தேங்காய் பொடியையும் மினி தோசையையும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறதே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.